ஆட்சி அமைக்க ஆளுநரை சந்தித்தார் விஜய், தோத்து போன ஸ்டாலினை சந்தித்தார் ரஜினி வைத்தறிச்சல் காரணமாக. ஸோ இதை பற்றி நீ ஃபுல்லாகவே பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு தமிழக முதல்வராக விஜய் அவர்கள் அரியணையில் ஏற போகிறாரு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு அவருக்கு வந்து ஆதரவு கட்சிகள் தேவை. ஏற்கனவே காங்கிரஸ் வந்து சேரப்போன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அதிகாரப்பூர்வமாக சேர்ந்துட்டாங்க. பயங்கரமான ஒரு மரணமாக சொல்லலாம். அதாவது திமுக கிட்ட 20 வருஷமாக பயங்கரமாக அப்படியே பின்னாடியே அலைஞ்சிட்டு இருந்த காங்கிரஸ் இப்போ திமுக விட்டுட்டு உதறி விட்டுட்டு தேவக்க பக்கம் வந்திருக்கு. இது திமுகவுக்கு சரியான ஒரு அடி சொல்லலாம். இனிமேல் திமுக எந்திக்கிறதுங்கிறது கஷ்டமானது. ஏன்னா பாஜகவோட பி டீம் பாஜக உள்ள வந்துடும் விஜய்க்கு நீங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியலை பண்ணிட்டாங்கல்ல. இப்போ முக்கியமான அரசியலாக போயிடுச்சு. இனிமேல் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரில. ஸோ காங்கிரஸ் நம்மளுக்கு பிடிக்காது தான், இருந்தாலும் இந்த சூழ்நிலையில் விஜயாவில் ஆட்சி அமைச்சே ஆகணும். ஸோ அதுக்கு அவருக்கு வந்து ஆதரவு தேவை. அதனால் காங்கிரஸ் நடிருக்காரு. அதனால் நம்ம அந்த விமர்சிக்கல, நம்மளுக்கு சந்தோஷம். காங்கிரஸ் கூட சேர்ந்துட்டு இப்போ ஆட்சி அமைக்க போகிறார். இப்போ ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆளுநரை நோக்கி போயிருக்காரு, விஜய் சந்திச்சிட்டாரு. அப்போ அந்த போகிற சீன் இருக்குல்ல, அது வந்து எனக்கு பார்க்கும்போதே ஒரு பயங்கர ஒரு இதாக இருந்துச்சு. அதாவது போய் ஆளுநர் போய் சந்திக்கிறாரு. பக்கத்தில் ஃபுல்லாக தாங்க கட்சி எம்எல்ஏக்கள், அதாவது ஜெயிச்ச எம்எல்ஏக்கள், இவங்க தான் அதில் அமைச்சர் உட்கார போகிறாங்க. புஷி ஆனந்த், செங்கோட்டையன், ஆதவர்ஜனா, சிடிஆர் நிர்மல்குமார், அருண்ராஜ், இப்படி ஒரு பயங்கரமாக போய் நின்னாரு பாருங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. இப்போ நான் என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷன் தான் நினச்சதை அடையணும் அப்படின்னா அது எப்படி அடையலாம் அப்படிங்கிறதுக்கு, எப்படி என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு விஜய் அவர்கள் ஒரு எக்ஸாம்பிளாகவே இருக்கார். நான் இதை நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்கிறேன். எனக்கு அந்த விஜய் அவர்களுடைய இந்த முதலமைச்சராக அவர் உட்காரும் போது அதை அவர் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயங்கள், இந்த கூஸ்மி இதெல்லாம் பார்க்கும்போது அவர் எவ்வளோ சோதனைகளை கடந்து வந்தார், எவ்வளோ விமர்சனம் தாண்டி வந்தார், எள்ளி நகையின எல்லாத்துக்கும் முச்சுப்புள்ளி வச்சு அந்த இடத்துல போய் அடைஞ்சிருக்காரு. அப்போ அவருக்கு எவ்வளோக்குள்ள அந்த கான்ஃபிடென்ட் லெவல் இருந்திருக்கும் அப்படிங்கிறத என்னால் அதிசயமாக பார்க்கப்படுது. ஸோ அதனால் வியந்துக்கிட்டே இருக்கேன். அது வந்து இப்போ நாளைக்கு இதுக்கே அப்படின்னா நாளைக்கு முதல்வர் அந்த உங்களுடைய புதிய அரசன் மகேந்திர பாகுபலி அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் நாளைக்கு பதவியேற்க போகிற சீனை பார்க்கும்போது இதை விட பயங்கர ஒரு கூஸ்மப்பாக இருக்கும். சரி, ஸோ இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பு வெளியிடணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங்குள்ளே வெளியிடுவார். ஏன்னா விஜய் அவர்கள் போய் சந்திச்சு வந்துட்டார், நான் பெரும்பான்மை நிரூபிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ஆனால் இப்போ தேவக சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 112 தான் வந்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா 108 இருந்துச்சா, காங்கிரஸ் ஒரு 5 இருந்துச்சா, 113 ஆச்சா. ஆனால் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சபாநாயகருக்கு பேரும்ல. ஸோ அப்படிங்கும்போது இப்போ அதுதான் இப்போ கிட்ட மாற்றிருக்கு. இன்னும் 6 பேர் வேணும் நிரூபிக்கணும். இந்த 6 பேரை எங்கேருந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் இருக்குது. இப்போ வந்து விசிகே வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் என்ன நடக்க போது தெரில. விசிகேட்டு அப்புறம் அந்த இது இவங்க பக்கத்தில் சிபிஎம், இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, ஸோ இப்படி வந்து அது எல்லாமே 2 வச்சுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களெல்லாம் கூப்பிட்டா 6 தெரியுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களாம் இன்னும் உறுதியாக சொல்லலை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை, நாங்கள் வரலைங்கிறத தெரியப்படுத்திருக்காங்க. திமுக கூட தான் நாங்கள் எப்போவுமே உறுதுணையாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. விசிகே நாளைக்கு தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. திருமாவளவன் 2 தொகுதி வச்சிருக்காரு. ஸோ இப்படிக்கு நிலைமையில் இப்போ வந்து அதிகாரப்பூர்வம் உறுதியாக இருக்கிற ஆட்கள் தேவை. பாமக கேட்டால் ஒரு 4 இருக்குது. ஆனால் இவங்க வந்து பாமகக்கு கடிதம் அனுப்புனாரா விஜய் அவர்கள் என்னன்னு தெரில. இந்த வகையில் இப்போ இபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு பெரிய கட்சியாக முதலமைச்சர் வேட்பாளர் நின்றவர், அவருக்கு வர்றதுக்கு ஒரு ஈகோ தடுக்குது. வந்தாருன்னா இங்கே எப்படி விஜய் கீழே தானே ஒரு வேலை இருக்கணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வரது யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இப்போ சிவி சண்முகம் தலைமையில் தனியாக ஒரு ஆலோசனை கூட்டம் எஸ்பி வேலுமணி எல்லாரும் ஏடிஎம்கேல போட்டிருக்காங்க. ஸோ நாம் போயிடலாமா, ஆதரவு கொடுத்து அமைச்சர், நான் ஆதரவு கொடுத்து அமைச்சர் பதவி கேட்டு வாங்கிடலாம். ஸோ அப்படின்ட்டு ஒரு இது போயிட்டுருக்கு. ஸோ என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத இப்போ சஸ்பென்ஸ் த்ரில்லராக போயிட்டுருக்கு. ஸோ எப்படி நாளைக்கு வந்து ஒரு முதல்வராக ஏறும், அதுக்குள்ளே இன்றைக்கி நைட்டில் என்னென்ன விஷயங்கள் முடிவுக்கு வருது, நாளை காலையில் பரபரப்பாக இருக்கும் யாரெல்லாம் இன்னும் இணையரா அப்படின்ட்டு. ஸோ பயங்கர த்ரில்லிங்காக போயிட்டுருக்கு. ஸோ உங்களுடைய மைண்ட்லலாம் என்னென்ன ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறத, யார் வந்து சேர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதை வந்து கமெண்ட்டில் பதிவு சொல்லுங்கள். இப்போ அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ எதை பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, இந்த வயிற்றெரிச்சல் பிடிச்ச ரஜினிகாந்த் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் இவரை வந்து வயிற்றெரிச்சல் பிடிச்சுன்னு சொல்கிற கேட்டிங்கன்னா, இவரை நம்ம விமர்சிக்க வேண்டாம் தான் நினைக்கிறோம். ஆனால் இவர் பண்ணக்கூடிய செயல்கள் ஒவ்வொன்றும் நம்மளுக்கு கடுப்பு ஏற்றுறதுக்கு எரிச்சல் ஆகுது. அதாவது எவ்வளோக்குள்ளே வயிற்றெரிச்சல் பிடிச்சி போய் இருந்ததுன்னா இந்த அழிப்பை மெனக்கட்டுன்னு ரஜினிகாந்த் தான் போய் ஸ்டாலினை பார்க்குறாரு. அதாவது அவர் இக்கட்டான சூழ்நிலை நான் கூட இருக்குன்னு காட்டணுமா, எதுக்காக, இப்போ ஒரு பிளான் போடுறதுக்காக. அதாவது எப்பெல்லாம் விஜய்க்கு எதிராக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோடலாம் போய் ஒரு இது ஏன் இந்த புத்தின்னு கேட்குறேன். அதாவது நீங்கள் ஆரம்பத்துலேருந்து நம்ம நிறைய தடவை விமர்சித்தோம் விஜய்க்கு இவர் மேலே எவ்வளோக்குள்ள ஒரு வெஞ்சன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை எப்பவுமே அந்த ஆள் திரும்ப திரும்ப நிரூபிச்சிட்டு இருக்காரு ரஜினிகாந்த். அதாவது இந்த சீமான் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினியை படுகாலம் விமர்சித்தவர். ஆனால் விஜய் அரசியல் வந்ததுக்கப்புறம் சீமானை கூப்பிட்டு வச்சு சந்திச்சார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி இப்பவும் ஒரு வந்து
அதாவது ஸ்டாலினுக்கு எதிராக விஜய் வளர்ந்துட்டாரு. ஸோ நம்மளையும் மீறி போயிட்டான். அதாவது நாம் அரசியலில் வர நினச்சோம், நாம் வந்தால் தோற்றணும், நம்ம பின்வாங்கி பயந்து ஓடிட்டோம். இப்போ விஜய் தைரியமாக உள்ளே வந்து சின்ன போய் இவ்வளோக்குள்ளே ஜெயிச்சிட்டானே, இவ்வளோ ஆண்டுகளும் ஆட்சியிலேருந்து அதிகாரத்தில் வந்து அந்த கட்சியில் ஓட விட்டனா அப்படின்ட்டு அதை பொறுத்துக்க முடியல. அதனால் உடனே போயிட்டு ஸ்டாலினுக்கு ஒரு ஆதரவு வரும். அவரோட போய் ஒரு 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 என்ன வேணால் நீங்கள் பண்ணிட்டு கூட்டணி என்ன வேணால் நீங்கள் வந்து என்ன பண்ணாலும் விஜய் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அவருடைய நல்ல மனசுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் ஆக போகிறாரு. உங்களுடைய மனசுலாம் கெட்டு இந்த ரஜினிகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் தான், நம்மளுக்கு பிடிக்கும் தான். எனக்கு உண்மையிலே ரஜினிகாந்த் பிடிக்கணும்னு வச்சுட்டுங்களேன். ஆனால் அந்த தமிழ மக்களுக்கு ஒரு அரசியல் ரீதியாக பார்க்கும்போது அவர் ரொம்ப மட்டமாக இருக்குது. ஒரு எண்ணங்கள்லாம் ரொம்ப இதாக இருக்குது. இது வரைக்கும் விஜயவில் அரசியலுக்கு வந்த முதல்ல எப்பவுமே விஜயவலுக்கு வந்த நாள்லேருந்து வாழ்த்து சொன்னது கிடையாது. இன்றைக்கி முதலமைச்சர் ஆகிட்டார். ஸோ இப்போ நம்ம ஏதாவது சொல்லணும்னா எல்லாரும் நம்மள ஒரு மாதிரி பார்ப்பாங்கன்னா, யார் முதல்வரானாலும் இவர் வந்து வாழ்த்து சொல்லுவார்ல, இப்போ விஜய்க்கு வாழ்த்து சொல்லணும்னு ஒரு கேள்வி இருக்காட்டி சும்மா ஒரு 19 ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போனார், அவ்வளோதான். மற்றபடி இந்த மனுஷனுக்குள்ளே ஃபுல்லாக வெஞ்சன்ஸாக இருக்குது. அதாவது இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம், அவருக்கு தான் வைத்திருச்சல், கமலுக்கு வைத்திருச்சல், சரத்குமாருக்கு வைத்திருச்சல், எல்லா பயிலுக்கும் வைத்திருச்சலாக இருக்குது விஜய் ஜெயிச்சது. இருந்தாலும் நல்லா ஒன்று பாருங்க, இதை நான் நேற்று என்னோட வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன், திரும்பவும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது இவங்கெல்லாம் காலங்காலமாக பார்த்தீங்கன்னா நடிச்சுக்கிட்டே இருக்காங்க, திமுக மாதிரி இதில் முட்டு கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனால் இவர் நடிச்சுட்டு இருந்த துறையிலேருந்து வெளியில் வந்து அந்த திமுகவை போட்டு பிறந்து இன்றைக்கி திமுகவை உரங்கட்டி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அசலி போயிட்டார். இப்போ இவங்களுடைய நிலைமையில் என்ன கேட்டிங்கன்னா பாருங்கள், கமலு ரஜினி சேர்ந்து இப்போ நடிக்காங்களா, அந்த படத்தை இயக்குறது திமுகவுடைய கடைசி வாரிசாக கூடிய இன்பநிதி. பையனோட வயசு என்ன, அவர் தயாரிக்கிற படத்தில் இவர் 2 பேரும் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் முதலமைச்சர் ஆகிட்டார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர்கிட்ட ஒரு விழா எடுக்கணும். முதலமைச்சருக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அப்படி முதல்வராக உட்காந்துருப்பார். ஒரு சைடில் ரஜினிகாந்த், இந்த சைடில் கமலஹாசன். இந்த ஸ்டில்லு ஒரு நாள் நடக்கணும். இதை பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஒரு ஆர்வமாக நான் இருந்துகிட்ருக்கேன். அப்படி ஒன்று வரணும் இவங்களுக்கெல்லாம். இல்லைன்னா வேணும்னே காக்கா என்னமா அது விமர்சனங்கள். ஆதவர்னா போகிறமக்களை சின்ன விஷயத்துக்கு காலம் காத்திருந்து பதில் சொல்லுமா ரஜினி போட்ட ட்வீட்டு. ஏன்னா மறைமுகமாக தன்னுடைய ரசிகளை தூண்டி விடுறாராம் விஜய்க்கு எதிராக. உடனே இங்கே அவ்வளோ பேரும் நீங்கள் ரஜினியை ஏற்றுட்டியா, இனிமேல் நீ எப்படி ஆட்சி பிடிக்க பார்க்கலாம், ஆனால் பார்க்கணும் எல்லாத்தையும் உடச்சி மனசை சுக்கு நூறாக்கிட்டார். இங்கே ஒரு யாரோட பருப்புங்க வேகலை. தளபதி விஜய்ங்கிற ஒத்த மனுஷன் சூறாவளியாக சுரண்டு அலைனா அல்ல, உங்கள் வீட்டாலே எங்கள் வீட்டாலே வேற மாதிரி பிரித்து மதிட்டாரு. ஸோ இப்போ யாரையும் அதை தாங்கி கொள்ள முடியல. ஸோ ரஜினியால் அதை வந்து பொறுத்துக்கவே முடியல. ஸோ அதனால் வைத்தறிச்சல்ல என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் கலைஞ்சிட்டு இருக்காரு. சரி, என்னமோன்னு பண்ணி தொலையட்டும். நம்மளுக்கு வந்து நாளைக்கு ஒரு சம்பவம், மிகப்பெரிய ஒரு சம்பவம், நம்ம இவ்வளோ நாள் எதிர்பார்த்த ஒரு சம்பவம் நடைபெற போகுது. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்கேன். அதாவது நீங்கள் நினச்சி பாருங்கள், ரஜினிகாந்தனுடைய அந்த சினிமா பட டைலாக், அண்ணாமலை பட டைலாக்கை அவள் அப்பாட்ட சொல்லி நடித்து காட்டி சினிமாவுக்குள்ளே வந்த விஜய் அவர்கள் அதுக்கப்புறம் ரஜினியை தாண்டியும் வசூலில் சக்கப்போடு போட்டு வசூல் முன்னா திகழ்ந்து அவர் சினிமாவோட உச்சமாக இருந்து அதுக்கப்புறம் அந்த கேரியரை விட்டுட்டு அடுத்த ஒரு தளத்துக்கு வந்து அரசியலில் வந்து அங்கேயும் உச்சபட்சமாகி இன்றைக்கி ஆட்சி அமைக்க போகிறார் முதல்வராக. இதெல்லாம் நினச்சி பார்க்குறது உண்மையிலேயே ரஜினிக்கு, அதாவது மற்றவங்களுக்கு அதாவது இருந்தால் கொஞ்சம் ஒரு சந்தோஷம் இருக்கும். சரி, நம்மளை பார்த்து வளர்ந்த பையன் நம்முடைய ஒரு மாணவன் மாதிரி நினச்சிக்கிட்டு ஒரு ஆசிரியர் மாணவனை எவ்வளோ பெரிய உயர்த்து போனாலும் பாராட்டுவாங்க, மனசார வாழ்த்துவாங்க, அந்த மாதிரி நினைக்கிறோம். ஆனால் அந்த ரஜினிக்கு அந்த புத்தி கிடையாது. ரொம்ப ஒரு கிருத்தமாக நான் பார்க்குறேன் அந்த ஆளை. ஏன்னா அவர் நடந்துக்கிற ஒவ்வொரு செயலும் நம்மளுக்கு அப்படி தான் காட்டுது. ஏன்னா எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் வயசானா நம்ம நாட்டில் எல்லாருமே பெரியவங்க தானே, வயசு அதிகமான பெரியவங்க தான். ஆனால் உயர்ந்த மனிதன் எப்படி ஆவான்னு கேட்டிங்கன்னா அவங்க நடந்துக்கிறதுலேயே அவங்க செய்கிற செய்கள்லேயே தான் அவங்களை வந்து நம்ம வந்து பெரிய மனுஷனா உயர்ந்த மனிதனாக பார்க்க முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா இவர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இவருடைய நடத்தை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாக்குள்ளே இருக்கும்போது இவர் நல்லா தான் அந்த மாதிரி இருந்துச்சு. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜயாவில் அரசுக்குள்ளே வந்தாரோ அப்போ இருந்தே இந்த ரஜினிக்கு வந்து விஜய் மீது ஒரு பயங்கரமான ஒரு வெஞ்சன்ஸ் உருவாயிட்டு. அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து திமுகவோட வெறுப்பாக பார்க்குறாரு இந்த ரஜினி. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ இல்லைன்னா என்ன இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாலின் அவரில் இப்போவே சந்தித்து பார்க்கணுமா உடனே போயிட்டு. ஆனால் ஒன்றுப்பா, மக்கள் வந்து சரியான ஒரு பயிற்சி கொடுத்துருக்காங்க விஜய் அவர்களுக்கு, இவ்வளோக்குள்ள ஒரு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வியந்து பார்க்குறேன். என்ன ஒன்று கொடுத்து தான் கொடுத்தீங்க, ஒரு பெரும்பான்மையாக இன்னும் ஒரு 10-20 தொகுதி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். தனியாகவே டிசிங்கமே கொடுத்துருப்பாரு. இப்படி எல்லாத்தையும் கேட்க வேண்டிய நிலமா வந்திருக்காது ஆட்சி அமைக்கிறது. சரி, எது எப்படியோ நாளைக்கு மகேந்திர பாகுபலியாகிய நான் அப்படிங்கிற மாதிரி ஜோசப் விஜய் எனும்னா நான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் பதவியேற்க போகிறத பார்க்கும்போது பயங்கர குஸ்மப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்முடைய வீடியோ தொடர்ந்து வரும், பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா, பாய்.